வணக்கம். சீமான் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் நமக்கெல்லாம் என்ன நிலைமை ஆகும் அப்படின்றது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவை நீங்கள் நல்லா தெளிவாக கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கே தெரியும் சீமான் அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றது. இப்படியா மீட்கிறது சீமா எப்படி மீட்பான்? எப்படி மீட்பேன்? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன். சிறப்பு படைய ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன். ஒரே ராத்திரியில இறக்குவேன். சுத்தி நின்னுக்குவேன். இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன். பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏற்றுவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான். திருப்படாங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன். அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த காணொலியும் பாருங்க. சீமான் என்ன பேசியிருக்கிறாரு, அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி ஜெயலலிதா என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றது இந்த காணொலியிலே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. இந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.